டெக்சாஸ் மாகாணம் பேரழிவு தரக்கூடிய வெள்ளங்களுடைய நீண்ட மற்றும் சோகமான வரலாற்றை கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று. கடந்த கால வரலாறுகள் அப்படின்னு பார்த்தோம்னா 1900 இந்த ஆண்டை மறக்க முடியாது. அந்த ஆண்டில் ஏற்பட்ட த கிரேட் கால்வெஸ்டன் சூறாவளி, இது அமெரிக்க வரலாற்றிலேயே மிக மோசமான சூறாவளியாக கருதப்படக்கூடிய ஒன்று. டெக்சாஸ் அருகில் கால்வெஸ்டன் தீவை செப்டம்பர் 18ஆம் தேதி அந்த சூறாவளி தாக்கியது 1900. இதனால கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவில் 16 அடி வரை அலைகள் எழுந்தன. கால்வெஸ்டன் தீவில் மட்டும் 6000 பேர் உயிரிழந்தாங்க. பெரும்பாலான இறப்புகள் உப்பு நீரில் மூழ்கியதனால ஏற்பட்ட இறப்புகள். அதுக்கு பிறகு 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி ஏற்பட்டது டெக்சாஸில் மற்றொரு வெள்ளப்பெருக்கு. அப்போது பெயரிடப்படாத மிகப்பெரிய சூறாவளி தென் மத்திய டெக்சாஸை தாக்குச்சு. இது பெல், மிலாம், வில்லியம்சன், டிராவிஸ் உள்ளிட்ட மாவட்டங்களை கடுமையாக பாதித்த ஒரு சூறாவளியாக இருந்தது. திரால் அப்படிங்கிற பகுதியில் 24 மணி நேரத்தில் 102 சென்டிமீட்டர் மழை பொழிஞ்சுது. இந்த எதிர்மறை சாதனை நீண்ட காலமாக முறியடிக்கப்படாமல் இருந்துச்சு. குறைந்தபட்சம் 224 பேர் அந்த சூறாவளியில் பலியாகினாங்க. இதே போல் 1998ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி டெக்சாஸில் மிகப்பெரிய மழை பொழிவு இருந்தது. 17ஆம் தேதி தொடங்கி மாத இறுதி வரை விடாமல் அடைமழை பொழிந்தது. மேட்லைன் மற்றும் லெஸ்டர் அப்படிங்கிற 2 கிழக்கு பசிபிக் சூறாவளிகளுடைய தாக்கத்தினால குவாடலூப் மற்றும் சான் ஆண்டனியோ நதி படுகைகளில் 76 சென்டிமீட்டர் மழை அப்போ பொழிவு இருந்தது. இதனால் 2 நதிகளிலுமே வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு. வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. 31 பேர் உயிரிழந்தாங்க. 12000 வீடுகளும் 700 வர்த்தக நிறுவனங்களும் சேதமடைந்தன. 77,000 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டதா அப்போ கணக்கிடப்பட்டுச்சு. 2015ஆம் ஆண்டில் டெக்சாஸ் மாகாணத்தில் 2 முறை திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. மே 4ஆம் தேதி மெமோரியல் டே ஃப்ளட்ஸ், அக்டோபர் 22ஆம் தேதி பட்ரிஷியா என பெயரிடப்பட்ட சூறாவளியை தாக்குது. மெமோரியல் டே ஃப்ளட்ஸ் வரலாற்றில் இல்லாத வகையில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துச்சு. குறிப்பாக பிளாங்கோ மற்றும் சான் மார்கோஸ் நதிகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு. உயிரிழப்புகள் குறித்த அதிகாரப்பூர்வ எண்ணிக்கை அறிவிக்கப்படவில்லை. ஆனாலும் ஏராளமானோர் காணாமல் போனதாக அப்போது அறிவிக்கப்பட்டுச்சு. 2017ஆம் ஆண்டு ஏற்பட்ட ஹாவி சூறாவளியும் ரொம்ப முக்கியமானது. இந்த ஹாவி சூறாவளியின் தாக்கத்தினால டெக்சாஸ் முழுக்க முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மழை பொழிவு இருந்துச்சு. சில பகுதிகளில் 8 நாட்களில் 152 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவு இருந்துச்சு. சுமார் 100 பேருடைய உயிரை ஹாவி சூறாவளி காவு வாங்கியது. உயிர் சேதம் மட்டும் இல்லாமல் ஹாவி சூறாவளியால் $125 பில்லியன் அளவுக்கு சேதம் ஏற்பட்டுச்சு. அமெரிக்க வரலாற்றில் மிக அதிக அளவிலான சேதத்தை ஏற்படுத்திய சூறாவளிகளில் இந்த ஹாவியும் ஒன்று.